படம் ஃபுல்லாக நிறையா பட்டாச்சு, ஓகேங்களா. அது முடியும் போதும் அந்த அந்த பட்டதோடு அனுப்புறத விட தெர் இஸ் அ நியூ லைஃப், அவ்வளோதான். நான் சொல்கிறது எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, தேவதாஸா எவ்வளோ வேணால் ஃபீல் பண்ணிக்கோங்க, ஆனால் தேவதாஸாவே இருந்துடாதீங்க, அவ்வளோதான் அதோட. இப்போ அதுலேருந்து அவன் மீண்டு வந்தாலே அது ஒரு வெற்றி தானே. அவன் மறுபடியும் குவிக்காக இன்னொரு பொண்ணுக்கிட்ட அவன் பவுன்ஸ் ஆகுறான் அப்படின்றத விட நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவன் சொல்கிறதுக்கு மீண்டு வந்தான், வெளியே வந்தான், முகங்கழுவுனா, வேலைக்கு போனான் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் அது ஆடியன்ஸ்ட்டு போய் லேண்ட் ஆகும்போது அவன் மீண்டு வந்தான்றது போய் எனக்கு ஸ்ட்ரைக்கிங்காக லேண்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. திரும்ப அவன் தேவதாஸா இருக்கிறான் தான் என்னால் அந்த விஷுவல் மீடியத்தில் என்னால். அவன் இன்னொரு பெண்ணு கூட அவன் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த வழி வச்சுட்டு ஒரு பைனரி தேவைப்படுது. எனக்கு சொல்கிறது கட்ரைட்டாக ஒரு பைனரியாக நான் அதை சொல்லி ஆகணும். நான் ரொம்ப பிளண்ட்டாக சொன்னேன்னா, அவன் போனானா இல்லையான்னு ஒரு ஆசிலேஷன் இருக்கும். ஒன்று முடித்தா அவன் யாருமே இல்லை அப்படின்றது முடிக்கிறது ஒரு தீம், இல்லை மூவ் ஆன் ஆயிட்டான் அப்படின்னு முடிக்கிறது ஒரு தீம். இடையில விட்டோன்னா அது ஒரு எந்த விதமான முடிவுமே இருக்காது. அந்த ஷார்ப்னஸ் வேணும்னா அவன் அது சேர்ந்தாதான் பெட்டராக இருக்கும்.